Good evening, my dear students. Today we are going to discuss about the important 2 mark questions in e-commerce. Okay, e-commerce question la important 2 mark question pura paathu. Oru 20 marks அப்படியே பாத்தோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னுக்கும் what is கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அக்சஸ், வாட் இஸ் அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம், வாட் இஸ் ப்ரௌசர், வாட் இஸ் P2P, P2C, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துலே வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸை கரெக்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஏ சீரியல்ல அக்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? அக்சஸ். அக்சஸ் அப்படின்னா என்ன? அக்சஸ் அப்படிங்கிறது உள்ள போறதுக்கு இட்ஸ் finding the way, finding the desired data, finding the desired data. access அப்படினா finding the desired data அப்படினா நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. that is called access. எனக்கு கூகுள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. I want to buy ஒரு பர்ச்சேஸ் சாஃப்ட்வேர், ஒரு ஸ்கிரீன் கேப்சர் சாஃப்ட்வேரோ இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அப்ப எனக்கு அது வேணும் அப்படின்னா எங்க கொண்டு போய் பார்க்கறது? access, finding the data. இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. கம்பெனில நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கேன், எனக்கு கீழே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. என்னுடைய பாஸ் வராரு. நான் இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், நான் வந்து அன்னைக்கு லீவ் போட்டேன். என் பாஸ் என்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இங்க வாப்பா, எனக்கு வந்து ஒரு டேட்டாஸ் ரிப்போர்ட், அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஒன்று வேணும். எனக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஏஜிங் அனாலிசிஸ், 30 டேஸ்க்கு மேலே எவ்வளோ பேர் பணம் வர வேண்டியிருக்கு, 60 டேஸ்க்கு மேலே எவ்வளோ வர வேண்டியிருக்கு, 90 டேஸ்க்கு மேலே எவ்வளோ, இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றார். உடனே என்னுடைய அசிஸ்டன்ட், சார் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ சார். ஏன்? பிகாஸ் அவனுக்கு வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு மாத்திரம் தான் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கறதுக்கோ, பேலன்ஸ் ஷீட் பார்க்கறதுக்கோ, ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கோ, எடிட் பண்ணுறதுக்கோ, அல்லது ஒரு ரிப்போர்ட் வியூ பண்ணுறதுக்கோ நான் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவன் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து அவனுக்கு அக்சஸ் கொடுத்துருக்கணும். டிசைன் டேட்டா, அந்த டேட்டா என்ன டேட்டா பார்க்க விரும்புகிறானோ அந்த டேட்டாவை பார்க்கறதுக்கு நான் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அவனுடைய யூசர் ஐடியில். அப்போ தான் வந்து நான் அதுக்கு பேர் அக்சஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம். வாட் இஸ் கால்ட் அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்? அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன? அப்ளிகேட்டட், வாட் இஸ் கால்ட் அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்? And it is an advertising technique by which a seller or web merchant recruits other websites to place the merchandise banner, product details, etc. For example, நீங்க ஒரு வெப்சைட் பார்த்துட்டே இருக்கீங்க, தினமலர் வெப்சைட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட் ஏதாவது ஒன்று. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், யூடியூப்ல போடுறேன், அதை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. சப்போஸ் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, யூடியூப்காரன் என்ன பண்ணுவான், உடனே என்னுடைய இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட், ஒரு விளம்பரம் ஒன்று போட்டுரும். அதே மாதிரி சுகி சிவம் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா திருட ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க அவருடைய பேச்சை கேட்கறது, லட்சக்கணக்கான பேர் அவர் பேச்சை கேட்கறாங்க. வாடும் விவேகானந்தன் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுகி சிவமோட பேச்சை நீங்க யூடியூப்ல கேட்குறீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா தான் அவன் பேச்சை கேட்க முடியாது. அது மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கும் போது அது விளம்பரத்தோட தான் ஆரம்பிக்கும். அப்ப அந்த விளம்பரத்துல இருந்து வர்ற வருமானத்துல 40% யூடியூபுக்கும், 60% சிபிசி பத்துக்கும் போகும். ரைட்டா? அப்ப எப்படி போகுது? இட் இஸ் அப்ளிகேட்டட் ப்ரோக்ராம். அந்த யூடியூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேனல் நடத்துறது சுகி சிவம். என்னன்னா அவன் யூடியூபோட லிங்க் வச்சிருக்கான், யூடியூப் வேற ஒருத்தரோட லிங்க் வச்சிருக்கான், அவருடைய விளம்பரத்தை வாங்கி சிபி சிவம் பேசும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பான். இல்லாட்டி முன்னாடி அவன் விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க போட மாதிரி. தட் இஸ் கால்ட் அப்ளிகேட்டட். பேப்பர் பார்க்கும்போது ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். That's called affiliate. Next, ASC X12 accredited standard committee அப்படிங்கிறது. accredited standards committee X12. ASC X12. What is called ASC X12? ASC X12 அப்படின்னா it is an accredited standard committee X12 அப்படின்னு பேரு. It develops and maintains uniform data for interchange. EDA, electronic data interchange அப்படிம்பாங்க. EDA stands for electronic data interchange for inter-industry exchange of business transaction. ரெண்டு இண்டஸ்ட்ரி இருக்கு. அசோக் லேலண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, வேற ஒரு இண்டஸ்ட்ரி சோனா கோயா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டேட்டா
இது பண்ணிக்கும் போது ஒரே மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ப்ராடக்ட்டுக்கு நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் நேமோ இல்லை ஏதோ ஒன்று ஒரே மாதிரி நேம் யூஸ் பண்ணிப்பாங்க ரைட்டா. இட் டெவலப்ஸ் அண்ட் மெயின்டைன் யூனிஃபார்ம்டு எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை அனுப்பும்போது இவன் என்ன ஒரு ஃபார்மெட்டில் கேட்பான் அதே ஃபார்மெட்டில் அவனும் அனுப்புவான். எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வேணுமா அதே ஃபார்மெட் அனுப்புவேன். தட் இஸ் கால்ட் வேர்ல்டு வைடு அக்ரெடிட்டட் ஸ்டாண்டர்ட் பிட்வீன் த இண்டஸ்ட்ரி. நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும். இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஃபார்மெட் கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் ஃபார்மெட். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ஏஎஸ்சி எக்ஸ்டெண்ட். நெக்ஸ்ட் பிசி என்ன ஒரு 4 கொஸ்டின் இருக்கு இம்பார்ட்டண்டா. வாட் இஸ் கால்டு ப்ரௌசர், வாட் இஸ் கால்டு B2B, வாட் இஸ் கால்டு B2C அண்ட் வாட் இஸ் கால்டு B2G. ரைட்டா. ஏன் வந்து என்ன கேட்பான் வாட் இஸ் ஆக்சஸ், வாட் இஸ் அப்டேட்டட் ப்ரோக்ராம் என்ன, வாட் இஸ் ASC 612 இதுதான் கேட்க முடியும். பில என்ன கேட்பான் அப்படின்னா what is called B2B. B2B அப்படின்னா business to business. What is called B2B? What is called B2C? B2B னா என்ன? B2C னா என்ன? B2G அப்படின்னா என்ன? browser அப்படின்னா என்ன? What is called browser? இந்த 4 கேள்வி தான் கேட்போம். browser அப்படின்னா என்ன முதல்ல அதை பார்த்துருவோம். browser அப்படிங்கிறது என்னன்னா it is a PC tool. browser அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு PC tool, ஒரு PC tool. It is a PC tool for viewing HTML document. HTML document view பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய PC tool. It is a PC tool helped for viewing the HTML document. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. நான் என்ன பண்ணுவேன் கூகுளில் போய் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆன்லைனில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் எதிர்பார்க்குறேன். நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே சமயம் நான் இந்த மாதிரி பேசுவேன். நான் என்ன பேசுகிறேனோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகணும். அதே சமயம் நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது ஸ்க்ரீனையும் கேப்சர் பண்ணும். இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். நான் அந்த மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் கேப்சர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் கேப்சர். ஸ்க்ரீன் கேப்சர் சாஃப்ட்வேர்னா நான் லேப்டாப்ல என்ன ஒர்க் பண்றேனோ அதை அப்படியே கேட்ச் பண்ணும், வீடியோ எடுக்கும். அதே சமயம் நான் என்ன பேசுறேனோ அதே வீடியோ. ஒரு விஷயம் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேனோ எக்ஸ்பிளைன் பண்றேனோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அந்த வீடியோவும் இருக்கும், சைமல்டேனியஸா நான் எப்படி பண்றேனோ அந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நான் இருக்கும். அப்ப எனக்கு இதுல யார் பெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? கடைக்கடையே போய் ஏறி வாங்க முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா சரவணா ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது, சரவணா ஸ்டோர் வாங்கி. ஆனா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா இதை விடவும் பெஸ்டா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் இது. அடிஷனலா நான் வேற ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் எனக்கே தெரியாம இருக்கா? அப்ப அந்த மாதிரி ஃபீச்சரோட வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணோம், நான் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுவேன் ப்ரௌசர் பண்ணி. அப்ப நான் என்ன பண்றேன், கூகுள் அப்படிங்கிற ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணிருப்பான், இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான்னா அவனுடைய கேட்லாக் போட்டு வெப்சைட்ல போட்டுருந்தான். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தரும். அந்த மாதிரி எனக்கு தரத்துக்கு ஹெல்ப் இருக்கிறது தான் ப்ரௌசர். அடுத்தது B2B. நெக்ஸ்ட் வந்து B2B. B2B அப்படின்னா என்ன? B2B அப்படின்னா என்ன? பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னா. B2B என்ன? பிசினஸ் டு பிசினஸ். அது என்ன சார் பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னா அவன் கஸ்டமருக்கு சேல் பண்ண மாட்டான். ஒன்லி பிசினஸ் பீப்புளுக்கு மாத்திரம் தான் சேல் பண்ணுவான். எப்படி சார் ப்ராடக்ட் பாசிபிள்? எந்த மாதிரியான ப்ராடக்ட் இது பாசிபிள்? பிசினஸ் டு பிசினஸ். இப்போ ஆக்டிவ் பண்ணிக்கோ, சதன் ரயில்வே இருக்கு. சதன் ரயில்வே வந்து இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே பெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்ஜினியரிங் தான் இருக்கிறதே பெஸ்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஜினியரிங். இந்த 2 இன்ஜினியரிங்கும் அவ்வளோ பக்காவான இன்ஜினியரிங். ஒரு சின்ன மெஷர்மெண்ட் மாறினா கூட ரொம்ப கஷ்டம். நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், பார்ப்போம் 2 தண்டவாளம் இருக்கு. 2 தண்டவாளம் எங்க ஸ்டார்டிங் பாயிண்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோர்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்மோர்ல இருந்து மதுரை வரைக்கும் போகுது அப்படின்னா ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. எண்டு பாயிண்ட் ராமேஸ்வரம் வந்து
அது வரைக்கும் இந்த தண்டவாளம் இப்படியே ஒரே சைஸ் ஒரே அளவுல தான் போயிட்டே இருக்கும். இங்க 2 தண்டவாளத்துக்கு இடையிலயும் 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா சேம் 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ். அதுல ஒரு 2 சென்டிமீட்டர் அகலத்தி அதிகமாவோ இல்ல 2 சென்டிமீட்டர் கம்மியாவோ இருக்காது. ஈவன் பெண்ட் எவ்வளவோ பெண்ட் வரும். எவ்வளவு பெரிய டெக்னாலஜி. அப்ப அந்த மாதிரி ஒரே லென்த்ல போயிட்டே இருக்கு. பயங்கர டெக்னாலஜி. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய ரயில்வேக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது. மெட்டீரியல் நிறைய தேவைப்படுது. அவன் என்ன பண்ணுவான்? அவனே எல்லா ப்ராடக்ட்டையும் தயார் பண்ண முடியாது. போல்டு, மரம் எல்லாம் அவனால தயார் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? சம் அதர் பிசினஸ் பீப்புளை டிபெண்ட் பண்ணியிருப்பான். டெண்டர் விட்டு வாங்கிப்பான். ஸோ அவனுக்கு ஃபேன் தேவைப்படுது. டிசியில் ஃபேன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து திருட்டு போகாது. ஏன்னா அந்த ஃபேன் எடுத்து வந்து வீட்டில் மாட்டப்பட்டா ஓடாது. அதனால தான் அது நிறைய திருட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி ஃபேன் வேணும். வெளியில் ஒரு டெண்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது பிஸ்னஸ், அது கூட ஒரு பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கு நல்லா தெரியும் டயோட்டா கார் இருக்கு. டயோட்டா கார் எப்படி இருக்கும்? டயோட்டா காரு என்னது? அசியூம் பண்ணியே இது டயோட்டா கார். இது என்ன? டயோட்டா கார். இது இந்த பக்கம், இதான் முன் பக்கம்னு வச்சுக்கோங்க. ரோட்ல நிற்கிது கார், கம்பெனி கார் வருது டயோட்டா. இந்த பக்கம் சோனா கோயா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. என்ன கம்பெனி? சோனா கோயா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் கம்பெனி. இது என்ன கம்பெனி? கொரியன் கம்பெனி. இவன் என்ன தயார் பண்றான் அப்படின்னா ஸ்டியரிங் தயார் பண்றான். என்ன தயார் பண்றான்? காருக்கு ஸ்டியரிங் பார்ட் இல்லையா? ஸ்டியரிங்னா வெறும் கைப்பிடி நினைச்சு வேண்டாம். அது கூட சேர்ந்து ஒரு ராடு வரும். அந்த ராடு வந்து என்ன பண்ணும்? முதல் முன்பில் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவு பெரிய பார்ட், ஸ்டியரிங் பார்ட் இருக்கிறது ரொம்ப மெயினான பார்ட். எல்லாராலையும் தயார் பண்ண முடியாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஸ்டியரிங் தயார் பண்றான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராணே கம்பெனிக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோனா கோயா. ஒன்று ராணே ஸ்டியரிங், இல்லை சோனா கோயா ஸ்டியரிங். எந்த கார் கம்பெனி எடுத்திருந்தாலும் சரி, டயோட்டா ஸ்டியரிங் எடுத்திருந்தா சோனா கோயா. வேற எந்த கார் டஸ்டர் எடுத்துட்டாக்க சோனா கோயா. மாருதி எடுத்துட்டா ராணே ஸ்டியரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பேர் தவிர வேற எவனும் ஸ்டியரிங் தயார் பண்ணுறது கிடையாது சென்னையில். எல்லா காருக்கும் ஸ்டியரிங் இங்கே இருந்தால் போகும். ஸ்டியரிங் வந்து யாருக்காவது கஸ்டமருக்கு அவன் தனியாக வைப்பானா? விற்க மாட்டான். ஏன்னா ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நேம் போட்டுருக்கும், டயோட்டான்னு போட்டிருக்கோம். டயோட்டான்னு போட்ட ஸ்டியரிங்கை சோனா கோயா பப்ளிக் விற்க முடியுமா? விற்க முடியாது. இவன் ஒத்துக்க மாட்டான். இவனால ஸ்டியரிங் தயார் பண்ண முடியல. அந்த டெக்னாலஜி ஒன்று தெரியாமல் இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவன் என்ன பண்ணுவான்? இவன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி நான் 3000 கார் இந்த மாதம் தயார் பண்ண போறேன், எனக்கு 3000 ஸ்டியரிங் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தேன். 3000 கியர் பாக்ஸ் வேணும் ஆர்டர் கொடுத்துருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? அந்த கியரோ அல்லது ஸ்டியரிங்கோ இவனுக்கு சப்ளை பண்ணுவான். அப்ப ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ்க்கு சப்ளை பண்ற பாரு. இதுக்கு பேர் தான் B2B, பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னு. இதுக்கு பேர் என்ன? பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் என்ன? பிசினஸ் டு பிசினஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா B2G, கவர்மெண்ட். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்றது ரயில்வே டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் கம்பெனி கூட சப்ளை பண்ணுவோம். இரும்பு, இந்த மாதிரி ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம். அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் என்ன? B2G, கவர்மெண்ட் அப்படின்னு. அடுத்தது சி சீரியல் என்னென்ன பார்ப்போம். சி சீரியல் C2B. B அப்படின்னா பிசினஸ், Cனா கஸ்டமர். அப்ப C2B என்ன இருக்கும்? கஸ்டமர் டு பிசினஸ். என் வீட்டில் ஒரு கறவை மாடு இருக்கு, நான் பால் கறக்குறேன். அது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்குது. எவ்வளவு பால் கறக்குது? 10 லிட்டர். என் வீட்டுக்கு 1 லிட்டர் போதும், பாக்கி 9 லிட்டர் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று நான் எனக்கு தெரிஞ்ச ஏரியாவில் விற்கலாம்,
அது வந்து எனக்கு என் தொழிலுக்கு அது நல்லா இருக்காது. என்னடா ஒரு வாத்தியாரு பாதுகாவரம் பண்ணிட்டு தெரியுதா இருப்பார் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், நான் பக்கத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும், அவனை கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி டெய்லி என்கிட்ட ஒரு 10 லிட்டர் பால் இருக்குப்பா நீ எடுத்துக்கிறியா கேட்கலாம். ஓகே அப்படின்னு அவனுக்கு சொசைட்டி நான் என்ன பண்றேன், சொசைட்டிக்கு சப்ளை பண்றேன். அந்த சொசைட்டி வாங்கி ஆவினுக்கோ இல்ல வேற எங்கேயோ சப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். ஸோ கஸ்டமர் டு பிசினஸ், அதான் C2B. அடுத்தது C2C, கஸ்டமர் டு கஸ்டமர். C2C, கஸ்டமர்ல இருந்து கஸ்டமர். கஸ்டமர்ல இருந்து கஸ்டமர் பாசிபிளா? ஏன் பாசிபிள் இல்லை? OLX எடுத்துக்கோ. OLX வெப்சைட்ல எதை விற்கிறதுன்னு விவசாயம் இல்லாம இருக்கு. எதை விற்கிறது? ஒருத்தன் பார்த்தா போட்டு இருக்கிற சட்டையை வித்துருக்கான், ஒருத்தன் போட்டு இருக்கிற பேண்ட்டை விற்கிறான், விளக்குமாறு விற்கிறான், செருப்பை விற்கிறான். எதை விற்கிறதுன்னு விவசாயம் இல்லாம போயிட்டே இருக்கு. அதையும் வாங்கிட்டு இருக்கான். இன்னொன்னு நம்ப முடியாத பொருள்லாம் விற்கிறானுங்க. ஒரு பென்ஸுக்காரு அவன் பாட்டு போட்டுருக்கான் 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் பிளாட். விளக்குமாறு செருப்பு கட்டையில இருந்து பென்ஸுக்காரு வரைக்கும் விற்கிறான். OLX, கஸ்டமர் டு கஸ்டமர், நேரடியா வாங்க நேரடியாக விற்க. C2C. அடுத்தது சர்டிஃபைடு அத்தாரிட்டி. சர்டிஃபைடு அத்தாரிட்டினா யார்? சர்டிஃபைடு அத்தாரிட்டி இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சது பாஸ் பண்றவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். இப்போ காலேஜ்ல எக்ஸாம் நடக்குது, பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கான்வெகேஷன் கொடுக்குறாங்க, ஒன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்? காலேஜ் பிரின்சிபல் இல்லை. நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற ஹெட் மாஸ்டர் வாத்தியாரோ கிடையாது. அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த யூனிவர்சிட்டி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல சான்சலர் கையெழுத்து போட்டிருப்பார், துணைவேந்தர் இணைவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் கையெழுத்து போட்டிருப்பார். சான்சலர் போட்டிருப்பாங்க, ரிஜிஸ்டர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஒரு சர்டிஃபைடு பர்சன் இஷ்யூயிங் த சர்டிஃபிகேட். ஓகேவா? அதை இஷ்யூ பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். ஏன் சார் அத்தாரிட்டி இருக்கணும்? நீ எங்கேயா போய் வேலைக்கு போற, ஜாயின் பண்ற, இந்த சர்டிஃபிகேட் காட்டுற அப்படின்னா அவங்க உனக்கு பார்த்துட்டு வேலை கொடுக்கும். அதே மாதிரி நீ வந்து ஒரு GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போற. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உன்னுடைய கையெழுத்து வந்து கம்ப்யூட்டர் உள்ள போய் கையெழுத்து போட முடியும், இப்படி போட முடியாது. அதே சமயம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது GST டிபார்ட்மெண்ட்லயோ நீங்க வந்து உன் கையெழுத்து இல்லைன்னா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் உன்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். பாரு, ஆன்லைன்ல நீ ரிட்டர்ன் சப்மிட் பண்ற, உன் கையெழுத்து இல்லைன்னா ரிட்டர்ன் அக்செப்ட் ஆகாது. அதுக்காக கம்ப்யூட்டர் போய் உள்ள போய் உன்னால கையெழுத்து போடவும் முடியாது. அதே சமயம் உன் கையெழுத்து இல்லைன்னா உன் ரிட்டர்ன் அங்கே சப்மிட் ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்? உன் கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி உன்னுடைய பேன் கார்டை வச்சுட்டு பேஸ்ட் ஆன் தட் பேன் கார்டு அண்ட் யுவர் சிக்னேச்சர், உனக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி வச்சுக்கலாம். ரைட்டா? பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அந்த பென்ட்ரைவை கொண்டு போய் நீ லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்ல சொருவி அந்த சாஃப்ட்வேரை எனேபிள் பண்ணி நீ அப்லோட் பண்ற அந்த ரிட்டர்ன்ல இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, நீ சர்டிஃபைடு அத்தாரிட்டி ஆயிட்ட அந்த இடத்துல. ஸோ சர்டிஃபைடு அத்தாரிட்டி அப்படின்னா இதுதான். ரைட்டா? அடுத்தது கிளையண்ட். கிளையண்ட் கிளையண்ட் அப்படின்னா எனக்கு யார் கிளையண்ட்? சப்போஸ் நான் டாக்ஸ் கன்சல்டா இருக்கேன், எனக்கு யார் கிளையண்டா இருப்பாங்க அப்படின்னா என்னுடைய கஸ்டமர்ல பிசினஸ் பீப்புள் ஆர் மை கிளையண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட சர்வீஸ் கேட்பாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க, எனக்கு GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க, எனக்கு TDS ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப கிளையண்ட்டுங்கிறவன் யாரு? என் சர்வர் கிட்ட, மெயின் ஆள் கிட்ட சர்வீஸ் வாங்குறவன், அவன் தான் கிளையண்ட். இது நார்மல். ஒரு ஆடிட்டர் இருக்கா, ஆடிட்டர்கிட்ட இவங்கெல்லாம் வருவாங்க. ஒரு டாக்டருக்கு யார் கிளையண்ட்? பேஷண்ட் தான் கிளையண்ட். அந்த மாதிரி கிளையண்ட் அப்படின்னா என்னன்னா சர்வர், மெயின் பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, இந்த சர்வர் கிட்ட இருந்து சர்வீஸை வாங்க இருக்கிறவங்க, அவங்க தான் கிளையண்ட். கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுனா ஒரு சர்வர் இருக்கும் மெயினா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளையண்ட் இருக்கும், கிளையண்ட் மிஷின் இருக்கும். இந்த கிளையண்ட் மிஷின்ல ஒவ்வொரு எம்ப்ளாயும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு தேவையான டேட்டாஸ்லாம், இவன் பண்ற வேலையான டேட்டாஸ்லாம் எங்க இருக்கும்? ஸ்டோரேஜ் இருக்கும். இங்க ஸ்டோரேஜ் இருக்கும். அடுத்த நாள் வரும்போது இந்த டேட்டாஸ்லாம் என்ன பண்ணுவான்? அவன் இங்க இருந்து எடுத்துப்பான். அப்ப இந்த கிளையண்ட் வந்து என்ன பண்ணுது? சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுது சர்வர் கிட்ட இருந்து. ஸோ கிளையண்ட் அப்படின்னா என்னன்னா the computer that requires some service from another computer, that is called client. இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணும். அடுத்தது கம்ப்யூட்டர். வாட் இஸ் கால்டு கம்ப்யூட்டர்? அதானே, வாட் இஸ் கால்டு கம்ப்யூட்டர்.
கம்ப்யூட்டர்னா என்ன? வாட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், எல்லாம் மானிட்டரை பிடிச்சி கம்ப்யூட்டர் நினைச்சிட்டு இருப்போம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கம்ப்யூட்டருங்கிறது இது கிடையாது. கம்ப்யூட்டருங்கிறது மானிட்டர் கிடையாது, இது டிஸ்பிளே. ஆனா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா சிபி. இதுதான் வந்து கம்ப்யூட்டர், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதோட வேலை என்னன்னா அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட் பண்ணும், வேலை பண்ணும். அதை ஸ்டோர் பண்ணிக்கோ. நீ ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அது வாங்கிக்கோ. அதில் ஏதாவது கால்குலேஷன் வேலை பண்ணும். அப்புறம் உனக்கு எப்படி ரிசல்ட் வேணும் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து இதில் டிஸ்பிளே பண்ணும். இந்த என்டையர் செட்டப் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். இது வந்து என்ன மானிட்டர், இது என்ன சிபியு. இந்த சிபியு கூட நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ப்ராசஸர் இருக்கும், மதர் போர்டு இருக்கும், ரேம் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்ன கம்ப்யூட்டர். ரைட்டா? அடுத்தது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். வாட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன? வாட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன? Two or more computers connected with each other for the purpose of sharing resource like data. That is called network. Network அப்படின்னா என்ன? இந்த பக்கம் சர்வர் இருக்கு, இது பேர் என்ன சர்வர். இந்த சர்வர் கூட கிளையண்ட் சிஸ்டம் இருக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரி கிளையண்ட் சிஸ்டம் இருக்கு. இந்த கிளையண்ட் சிஸ்டம்னா தனியா, இந்த சர்வர் தனியா இருந்தா என்ன யூஸ்? ஒண்ணும் இல்லை. டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும். இவன் பண்ற டேட்டா இங்க வந்து ஸ்டோர் ஆகணும், இவன் பண்ற டேட்டா இங்க ஸ்டோர் ஆகணும், இவன் பண்ற டேட்டா இங்க ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி வேணுங்கும் போது டேட்டா என்ன எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஒயர் மூலியமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒயர் மூலியமா கம்யூனிகேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ரைட்டா? இந்த கம்ப்யூட்டரோட இங்க போகும், இந்த கம்ப்யூட்டரோட இங்க போகும், ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா லேண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் நெட்வொர்க். சர்வர்ல இருந்து டேட்டா இங்க எடுத்துக்கலாம், இல்ல இங்க இருந்து டேட்டா வந்து சர்வர்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் என்ன? நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட். வாட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் an agreement enforceable by law. That is called contract. Contract அப்படின்னா என்ன? It is an agreement enforceable by law. That is called contract. If it is not enforceable by law, then it is not contract. If it is not enforceable by law, then it is not called contract. அஷ்யூம் பண்ணிக்கோ. கான்ட்ராக்ட் அப்படின்னா இட் இஸ் an agreement enforceable by law. சட்டத்தால வந்து என்ன பண்ணிருக்கணும்? என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஆள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். மெரினா பீச்சில் எனக்கு சொந்தமா ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு. ஒரு லேண்ட் வந்து ஒரு ஏக்கர் 5000 அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தன்ட்ட விற்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு வரணும்? 50000 ரூபாய் வரும். 50000 நான் வாங்கிட்டேன். சார் இடம் எங்க சார்? பக்கத்துல சமாதி, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல போயிட்டு இந்த இடம் இருக்கு, போய் பிடிச்சிங்க அப்படின்ட்டு காட்டுறோம். இதெல்லாம் பார்த்துக்கணும். கொரோனானால யாருமே அந்த பக்கம் போகாம இருக்காங்க. நைஸா இவரை போய் ஆக்ஷன் போயிட்டு இதெல்லாம் என் ஏரியா தான் பார்த்துங்க, இதுல 10 ஏக்கர் வேணுமா, வேணா 100 ஏக்கர் சேர்த்துலாம் இருக்குங்க, பேலன்ஸ் மாத்திரம் அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டாரு. 50000 பணத்தை வாங்கிட்டேன், பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ரைட்டா? நம்மால் போகலாம். அங்கேருந்து போன உடனே போன வரைக்கும் சும்மா இருக்காம முதல்ல ஒரு இரும்பு வேலையை வாங்கிட்டு போய் அங்க நட்டலான்னு சொல்லிட்டு போறான். அந்த 10 ஏக்கர் போலீஸ்காரன் பார்க்கலாம், இங்க வாங்கி என்ன பண்றீங்க? இந்த இடத்த நான் வாங்கிட்டேன். என்ன இடத்த வாங்கிட்டேன்? மெரினா பீச்சில் 10 ஏக்கர் லேண்ட் வாங்கிட்டேன் சார். நான் சீனிவாசன் கிட்ட இருந்து 10 ஏக்கர் லேண்டை வாங்கிட்டேன். இது என்ன சார்? இது நீ லூஸா? நீ இது கவர்மெண்ட் இடம், அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம், இதை போய் உன்னால வாங்க முடியுமா? சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாருங்க, நான் 50000 கொடுத்து வாங்கிட்டேன், இந்த அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, பணம் வாங்கிட்டதுக்கு ரசீப்ட் இருக்கு பாருங்க. யோ அதெல்லாம் என்ன போய் பைத்தியமா, நீ உன்னை பிடிச்சி உள்ள போட்டுரும், போறியா இல்லையா ஒன்று அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையே கேட்டோம். இவன் போதும் அடிச்சு பிடிச்சி விடுறான்.
வந்து என்கிட்ட வரா, சார் சின்ன சார் நீங்கள் அது உங்கள் இடம் இல்லையாமே கவர்மெண்ட் இடமா வச்சு எனக்கு தெரியாது சார், நான் தெரியாமல் வாங்கிட்டேன், எனக்கு காசை கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது போ. அவன் உடனே என்ன பண்ணுறான், கோர்ட்டில் போய் என் மேலே கேஸ் போடுறான். இந்த மாதிரி சீனிவாசங்கிறவர் மெரினா பீச்சில் ஒரு 10 ஏக்கர் இடத்த விற்கிறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டாரு, இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு. நான் சொல்றேன், கோர்ட் என்ன சொல்லுது, அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. கான்ட்ராக்ட் ஆக்ட் படி இவன் கேஸ் போட்டுருந்தான், அதனால இந்த கேஸ் என் மேலே சீட்டிங் ஆக்டில் போட்டுருந்தான் அப்படின்னா ரைட்டு. கான்ட்ராக்ட் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ் பண்ண முடிச்சாதான் நீங்கள் மேலே கேஸ் போட முடியும், இல்லைன்னா போட முடியும். ஸோ இது முதல் கேஸ். ரெண்டாவது கேஸ் சேட்பட்டில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து 2 சீனரியோ, சீனரியோ 1, சீனரியோ 2. சீனரியோ 1, சீனரியோ 2. நான் என்ன பண்ணுறேன், மொதல் சீனரியில் என்னுடைய வீடை வந்து விற்கிறதுக்கு நான் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட விலை ஒரு 50 லட்சம் போகும். நான் ஒருத்தன்ட்ட என்ன பண்ணுறேன், 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டேன். எவ்வளோக்கு போட்டிருங்க, 1 கோடி ரூபாய் விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டேன். 1 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். 1 கோடி ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவன் வந்து வீடை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான். நான் வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு டேட்டில் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/20 நான் அக்ரிமெண்ட் போட்டு 5 லட்ச ரூபா வாங்கிட்டேன். பேலன்ஸ் பணம் எனக்கு 30 நாளுக்குள்ள தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 30ஆம் தேதி வருது, அட்வான்ஸ் கொடுத்த பாட்டி வராங்க. சார் என்ன சார் அந்த வீடை நீங்கள் போய் எனக்கு தலையில் கட்ட போகிறீங்க, அந்த வீட்டுக்கு பட்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது வேறு கார்னர் வீடு வேறு, பக்கத்தில் ரயில்வே ட்ராக் வேறு இருக்குது, எப்போ எந்த நேரம் எடுத்துப்பான்னு தெரியாது, கவர்மெண்ட் எடுத்துனா எனக்கு அந்த அளவுலாம் வராது சார், எனக்கு வேணாம், திருப்பி கொடுங்க காசு. அதெல்லாம் முடியாதியா, நீ என்ன சொன்ன, உனக்கு வீடு வந்து பார்த்தேன்னு நீ வந்த வீடு பட்டா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, பார்த்தல எல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ வந்து நீ அது குறைச்ச இது குறைச்ச அப்படி இப்படின்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகும். நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், உன் அக்ரிமெண்ட் படி நான் உனக்கு காசை கொடுத்துருவேன். இல்லைப்பா இல்லை சார் அந்த மாதிரிலாம் தர முடியாதுன்னா போயா அப்படின்றான். தர முடியாதுன்னா போயா, நான் கோர்ட்டில் பார்த்துப்பேன். போய்யா, உன்ன மாதிரி 1000 கோர்ட் பேர் நான் கோர்ட்டில் பார்த்துட்டேன் போ அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோம். ஆனால் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரும், எனக்கா அட்வான்ஸ் கொடுத்தவனுக்கா, எனக்கு சாதகமாக வரும். ஏன் அப்படின்னா ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்டு அவன் நடந்துக்கல, 30ஆம் தேதி பணம் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 5 லட்சத்தை நான் திருப்பி தரமாட்டேன், பர்மிட் பண்ணிவிடுவேன். என்னோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நான் 5 வருஷம் ஐடியில் காட்டி தரமாட்டேன். அவன் போய் கோர்ட்டு கேஸ் பண்ண முடியும். இன்னொரு சீனரியோ, இதே 50 லட்ச ரூபா வீட்டை 30 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி நான் ஒருத்தட்ட அக்ரிமெண்ட் போட்டேன். 30 lakhs போட்டு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். 5 lakhs அட்வான்ஸ். பக்கத்து வீட்டுக்கார வரான் வந்து, சார் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து விற்கிறேன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வெளியாளுக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இது வராது சார், அதுவும் எவ்வளோ விற்கிறீங்க சார், 30 லட்ச ரூபா. அடையா சார், இந்த காலத்தில் மெட்ராஸில் ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே வீடு இருக்குது, இந்த வீட்டை போய் நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க, 1 கோடி ரூபா போகுங்க சார். யார் சார் இந்த காலத்தில் 1 கோடி ரூபா வாங்கலாம், அதுவும் கொரோனா வந்து அவன் கையில் காசு இல்லாமல் இருக்காங்க சார். நீங்கள் இப்போ ஊன்னு சொல்லுங்கள், நான் 50 லட்ச ரூபா இப்போ ரெடி காஷாக வைக்கிறேன், இப்போ ஊன்னு சொல்லுங்கள் சார் வைக்கிறேன். இல்லையா, இல்லை சார் நீ ஊன்னு சொல்லுங்களேன், சரியா வைக்கிறையா சொல்லியா, குடியா 50 லட்சம் கொடு, காட்டு கண்ணில் காட்டுறான், போட்டியத்தான் 50 லட்சம். அவனுக்கு ஏன் அந்த வீடு வேணும்னா அந்த பக்கத்து வீடு, இந்த வீடை எடுத்துட்டாக்க 2 வீடையும் மெர்ஜி பண்ணிடலாம், வீடு பெருசாக போயிடும் அவன் வீடு. எனக்கு 50 லட்சத்தை பார்த்து தான் ஆசை வருமா இல்லைதா. உடனே நான் இவனை கூப்பிட்டு சொல்கிறேன், எப்போ நீ 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் அட்வான்ஸ், எனக்கு உனக்கு வீடு விற்க விருப்பம் இல்லை, இந்த 5 லட்சம் வாங்கிக்கோ திருப்பி. வீடு என்கிட்ட வாங்க அட்வான்ஸ் கொடுத்தவன் போட்டு போயிட்டான். சீனிவாசன் வீடு விற்கிறேன்னு சொல்லி என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினா சொன்னபடி சொன்ன ரேட்டுக்கு சொன்ன டேட்டில் வீடை விற்கலை. எனக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு கேட்கல, நான் தான் அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அந்த வீடு அந்த ரேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு என் மேலே கேஸ் பண்ணிட்டான். யார் பக்கம் சொல்லும், அவன் பக்கம் சொல்லும், என் பக்கம் சொல்ல. ஏன் கான்ட்ராக்ட், தட் இஸ் கால்டு கான்ட்ராக்ட். அதுக்கு பேர் என்ன, கான்ட்ராக்ட்.
கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா an agreement which is enforceable by law. சட்டத்தால அமல்படுத்தப்பட முடிஞ்சா அது கான்ட்ராக்ட், முடியல அது அக்ரிமெண்ட் ஒன்லி. மெரினா பீச்சை விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், அது வந்து சீட்டிங் கேஸ். சொந்த வீட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இது கான்ட்ராக்ட். ஏன்னா இது என்போர்சபிள் பை லா, அது வந்து என்போர்சபிள் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது கிரிப்டோகிராஃபி. அடுத்தது என்ன? கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி கிரிப்டோகிராஃபி என்ன? Cryptography. Cryptography comprises the encryption. அதாவது the process of making information unreadable to unauthorized dealer and description to the right person. Reversing encryption to make the information readable by the authorized person. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபைல் பண்ண ரிட்டர்னை நீங்க டவுன்லோட் பண்ணி யாருக்காவது அனுப்பிச்சிங்க அப்படின்னா எல்லாராலையும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. யாரெல்லாம் பார்க்கறோன்னா அதெல்லாம் அவனால ஓப்பன் பண்ண முடியாது. அன்லஸ் 2 இன்ஃபர்மேஷன் வேணும் அதை ஓப்பன் பண்ணணும்னா. ஒன்று அவனுடைய பேன் நம்பர் தெரியணும், ரெண்டாவது அவனுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியணும். அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மெயிலை வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். யாருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணுமோ அவனுக்கு பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகும். யார் பார்க்கக்கூடாதோ அவனுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆகும். That is called cryptography. அந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தா அது பேர் என்ன? கிரிப்டோகிராஃபி அப்படின்னு. அடுத்தது வந்து கஸ்டமர். Who is called customer? கஸ்டமர்னா யாரு? The person who buys the product from us, that is called customer. The individual who purchases the goods or services from the merchant. யாரெல்லாம் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க, யாரெல்லாம் என்கிட்ட சர்வீஸ் அவைல் பண்றாங்க. நான் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட், என்கிட்ட வந்து யாராவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வரேன், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வரேன், கஸ்டமர். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், மளிகை கடையில் ப்ராடக்ட் வாங்குறேன், விற்கிறேன். நான் பொருள் வாங்கியிருக்கேன், என்கிட்ட பொருள் வாங்கி போறான், நான் விற்கிறேன் அவங்க. ஹி இஸ் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் அப்படிங்கிறது he is an individual. Customer may be individual or company or cooperative society, trustee, எவனா வேணாலும் போட்டோம். The person who buy the product or service from a person. Okay, but the person who buys the product or service from another person. அந்த person வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். அடுத்தது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அது என்ன கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்? சில பேர்கிட்ட போய் கடையில் போய் பொருள் வாங்க போனா ஏன்டா பொருள் வாங்க போறோங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நமக்கு நிறைய மாதிரி பார்த்து என்னமோ அவன் அப்போ மட்டும் சொத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுப்பானுங்க பொருள். நான் அப்படிதான் ஒரு பால்காரன்ட்ட போய் பொருள் வாங்க போவேன் டெய்லி காலம்பு அப்படின்னு போனா பொருள் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி பொருளை தூக்கி கொடுத்துட்டு காசு வாங்கி போட மாட்டான். ஊர்ல இருக்கிற அக்கா கதையெல்லாம் பேசுவான். அவன் வேற தன்னுடைய மதத்தை பத்தி ரொம்ப பெருமையா என்கிட்ட வந்து பேசுவான். எனக்கு அது தேவையில்லை, நானே தூக்க எழுதுற போறேன். வீட்டில் டீ போட சொல்லியிருக்காங்க, டெய்லி எழுந்திரிச்சு காலம்பு 5 மணிக்கு நான் தான் டீ போட்டாங்கன்னு தலையெழுத்து வீட்டு நான் அங்கே போறேன். ஒய்ஃபு பேச்சை கேட்க முடியாம தான் அங்கே போறேன். அங்கே போய் அவன் பேச்சை கேட்டுன்னு வருவான், பால்காரன் பேச்சு. அவன் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பெரிய லெக்சர் அடிப்பான். அவன் கமல் ரசிகர் வேற. அவன் பேசுறது புரியாது, எப்படி புரியாதோ அதே மாதிரி இவன் பேசுறதும் புரியாது. இதை வேற நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும். அவனுடைய மத சமாச்சாரங்கள் ஏன்டா அவன்கிட்ட போய் பால் வாங்க போறோன்னு இருக்கு. அப்படியா பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் பண்ணக்கூடாது. ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்க வரான்னா அவன் நமக்கு கடவுள் மாதிரி. அவன் இருந்தால் தான் நமக்கு பிஸ்னஸ் அந்த மைண்ட்ல நமக்கு வரணும். நான் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் தான் எனக்கு கஸ்டமர், ஸ்டூடெண்டோட பேரண்ட் தான் எனக்கு கஸ்டமர். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறானா, எப்படி படிக்கிறான், அவனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அவனுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா, எந்த விதத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணணும். அப்பதான் நான் வந்து எனக்கு இன்னும் 2 கஸ்டமர் பெருகுவான், எனக்கு இன்னும் 2 ஸ்டூடெண்ட் பெருகுவான். அப்போ என்னுடைய கல்வி நிறுவனம் வளரும். அதை விட்டுட்டு காலேஜில் வர வேண்டியது, வந்த உடனே தூங்க வேண்டியது, இப்படி இருந்தா வராது. இப்படி இருந்தா வராது. ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமர் அப்படிங்கிறது நிறுவனத்தை பொறுத்து மாறும். ஒரு கல்வி நிறுவனமா மாணவர்கள் கஸ்டமர், ஒரு டாக்டரா பேஷண்ட் கஸ்டமர், ஒரு அட்வொகேட்டா நம்மள மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு கஸ்டமர். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது? அவங்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுமா?
கிடையாது. ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட வரான் அப்படின்னா அவன் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன தேவைப்படுது, ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா கரெக்டான ப்ராடக்ட் கொடுத்து பண்ணணும். எக்ஸ்பைரி இல்லாமல் ரொம்ப கொரோனாவாக இருக்குது எல்லாம் பசிக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் கிடையாது, இப்போ ரேட் அதிகமாக வச்சுருக்கேன், பசியில் இருக்காங்க. ஓகேவா, எல்லாரும் பசியில் இருக்காங்க. அந்த மாதிரி ரேட் அதிகமாக வச்சுருக்காம சர்வீஸ் கேட்டால் உடனே பண்ணி கொடுக்கணும். அது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் என்ன, சிஆர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம். சைபர் கிரைம், சைபர்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்ப கிரைம்னா ஒண்ணும் இல்லாத கிரைமா சார் அப்படின்னு கேட்கும். சைபர்னா என்ன, ஒண்ணு இல்லை. அப்ப கிரைம்னா என்ன, குற்றம். சைபர் கிரைம்னா ஒண்ணுமே இல்லாத குற்றமா? ஒண்ணுமே இல்லாத குற்றம் எப்படி இருக்கும்? சைபர் கிரைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா that criminal activity has done through via internet. இன்டர்நெட் மூலியமாவோ இல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தியோ. நான் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து என்னென்னா டெஸ்டிங்க்கு என்ன அனுப்புவாங்க. டேலி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு பண்ண போவேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எங்கே ஒரு கம்பெனியில் போய்ட்டு உட்காந்து டேலி டேட்டாவை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு புது ப்ராடக்ட் டேலி வெர்ஷன் வந்திருக்கும், நான் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பேன். இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது சார் இந்த மாதிரி புது வெர்ஷன் போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இந்த வெர்ஷன் புதுசாக இந்த அப்டேஷன் வந்துருக்கு சார். நமக்கே அப்டேஷன்னா ரொம்ப பிடிக்கும். கஸ்டமருக்கும் ஆஹா அடுத்தவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதுன்னா நாக்கத்தொங்க போட்டு உட்காந்துருக்கும். நான் அந்த புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பேன், ரன் பண்ணுவேன். பேக்கப் எடுத்து வச்சுக்க மறந்துருப்பேன். என்ன இருக்கும், நான் புது வெர்ஷன் போட்டதும் சத்தப்படாமல் போயிடும், டேட்டா போயிடும். டேட்டா இல்லது சில சமயம் என்னை உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க அண்ணன். எனக்கு 2 நிமிஷம் டைம் போதும். ஒருத்தரோட டேட்டாவை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் டைம் போதும். என் ஓனர் இல்லை எனக்கு எவன் கிளைண்ட்டோ அவன் வந்து அப்படி அந்த பக்கம் போனால் போதும், டக்குன்னு பென்ட்ரைவ் எடுத்து சொல்லுவேன். ஒரு அப்படியே டேலியை ஐக்கான ஓப்பன் பண்ணுவேன், லொக்கேஷன் பார்ப்பேன், டேட்டாவை அப்படியே கேப்சர் பண்ணி பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே. அந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுவேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருப்பான். அந்த ரேட்டை ஒரு 5000 இன்வென்ட்ரி இருக்கும். அந்த இன்வென்ட்ரியே என்ன ரேட்டு என்ன எல்லாமே இருக்கும். இந்த டேட்டா பேஸை நான் வந்து அழகாக ரெடி பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு நான் விற்கலாம். ரைட்டா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் என்ன, சைபர் கிரைம். அதே மாதிரி இவனுடைய டேட்டா டேலி டேட்டா எடுத்தானா எனக்கு டேட்டாஸ் லிஸ்ட் இருக்கும். இவனுடைய கஸ்டமர் யாருன்னு பார்த்து இவன் என்ன ரேட்டுக்கு வாங்குறான்னு பார்த்து, அதே மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவன் என்ன ரேட்டு கொடுக்குறான்னு தெரியுமா, அதுலேருந்து இவ்வளோ 50 ரூபா கம்மி பண்ணி கொடுக்க வேண்டியது, 5% 2% கம்மி பண்ணிட்டு அப்போ என்கிட்ட வர ஆரம்பிச்சு. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணால் அதுக்கு பேர் என்ன, சைபர் கிரைம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன, சைபர் கிரைம். பிடிச்ச உள்ள வச்சுக்கலாம், சைபர் கிரைம். அன்ஆதரைஸ்டு ஓகேப்பா, பண்ணக்கூடாது சைபர் கிரைம் அப்படின்னு. ஸோ சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, C to B கஸ்டமர் டு பிஸ்னஸ், C to C பார்த்தோம், கஸ்டமர் டு கஸ்டமர் பார்த்தோம், சர்டிஃபைங் அத்தாரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கிளைண்ட் என்னென்னு பார்த்தோம், கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், சைபர் கிரைம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ சியில் வந்து இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து என்ன, டிசி. டிசி எடுத்த உடனே டேட்டா பேஸ். டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பேஸ்னா அடிப்படை, அவ்வளவுதான். டேட்டா பேஸ், டேட்டா மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேண்டியது. ஒரு காலேஜுக்கு எது டேட்டா பேஸாக இருக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸாக இருக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜ் என்ன இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும், ஸ்டூடெண்டோட நேம் என்ன, அவனுடைய ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, ஆதார் நம்பர் என்ன, +2 மார்க்ஸ் கொடுத்துட்டானா இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ். அவனோட இமெயில் ஐடி என்ன,
இதெல்லாம் என்ன டேட்டாபேஸ். இந்த மாதிரி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்ன டேட்டாபேஸ். எதுக்காக இந்த டேட்டாபேஸ்? எனக்கு வந்து பிளஸ் டூல வந்து 80 மார்க் மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் மாத்திரம் வேணும். ஐ கேன் கலெக்ட். அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரசவகத்துல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் யார் வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா புரசவகத்துக்கு நான் பஸ் விடாம இருக்கேன். இது வரைக்கும் என் காலேஜ்ல இருந்து பஸ் விடலாமா அப்படின்னு எனக்கு தெரியணும். வரணும் அட்ரஸ் கலெக்ட் பண்ணுவேன். மெயில் ஐடி இருக்கு. பை யூசிங் மெயில் ஐடி எனி கம்யூனிகேஷன் ஐ கேன் யூஸ் பை த மெயில் ஐடி. எந்த இன்ஃபர்மேஷனாலும் சரி மெயில் ஐடி மூலமா அனுப்ப முடியும். இதில் நிறைய பேருக்கு மெயிலே அனுப்ப தெரிய மாட்டேங்குது. மெயில் அடிக்கும் போது தான் எனக்கு தெரியும் டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? யூனிவர்சிட்டியில் ஹிந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஃபேமஸான யூனிவர்சிட்டி விச் இஸ் சிச்சுவேட்டட் இன், அது வந்து 3 லெட்டர் உள்ள யூனிவர்சிட்டி. பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. எங்கே இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி சைடு தாண்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டி. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்க ரிப்ளை அனுப்புகிறாங்க, இந்த டேட்டுக்கு இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயில் ரிப்ளை என்ன பண்ணிருக்கணும், எனக்கு மாத்திரம்தான் அனுப்பியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கெல்லாம் வேலை அனுப்பிச்சிருக்கு, வேலை கேட்டு கொடுத்துருக்காங்களோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மெயில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் எதில் போட்டிருக்காங்க அப்படின்னா சிசி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, சிசி. ஆக்சுவலாக அவங்க மெயில் என்ன பண்ணிருக்கணும், பிசிசியில் போட்டிருக்கணும், பேக் கார்பன் காப்பியில் போட்டிருக்கணும். கார்பன் காப்பியில் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க காலேஜில் யாருக்கெல்லாம் வேலை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியுது, சீனிவாசனான எனக்கும் தெரியுது. இந்த காலேஜில் எவெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கிற விஷயம் எனக்கு வேணுமா? நான் காலேஜில் வேலைக்கு சேர அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு வேணும். யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கானோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இதே கிடைக்கக்கூடாதவங்க இடையில டேட்டா கிடைச்சு என்ன பண்ணுவோம்? ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு ஈஸியாக ஒரு டேட்டா பேஸ் கிடைக்கும். இதுதான் டேட்டா பேஸ் கிடைக்கும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும்போது ஹேண்டில் பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர். ஒரு மெசேஜ், ஒரு டேட்டா பேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்ணாபுரம் மெயில் அனுப்பக்கூடாது. மெயில் எப்படி அனுப்பணுங்கிறது தெரியணும். எப்போ பிசிசி போடணும், எப்போ சிசி போடணும் அப்படின்னு இருக்கு. பிசிசி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உனக்கு மெயில் அனுப்புகிறேன், நான் இன்னொரு பொண்ணுக்கு மெயில் அனுப்புகிறேன், இவனுக்கு உனக்கு அனுப்பிச்ச மெயில் இவங்களுக்கு தெரியப்படாது, இவங்களுக்கு அனுப்பிச்சது இவங்களுக்கு தெரியப்படாது. அப்போ பிசிசி யூஸ் பண்ணு. இப்போ நான் இருக்கேன், ஒரு பிரின்சிபலுக்கு மெயில் அனுப்புகிறேன், பிரின்சிபலுக்கு அனுப்புகிற மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும், ஹெச்ஓடிக்கு தெரியணும், மற்ற வாத்தியாருக்கு தெரியணும். அப்போ எல்லாருக்கும் சிசி போடும். நான் பிரின்சிபலுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன், அந்த மாதிரி வைக்கிற மெயில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, அதே சமயம் அதே காப்பி இங்கே போகணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிசிசியில் போடும், எல்லாத்தையும் பிசி இதில் போடும். அப்போ இவனுக்கு அனுப்பிச்சு அவனுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா stored together to serve multiple application. நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பயன்படும். தட் இஸ் கால்ட் டேட்டாபேஸ். அடுத்தது டேட்டா மைனிங். நெக்ஸ்ட் வந்து என்ன, டேட்டா மைனிங். Data mining. Data mining. It refers to extracting or mining knowledge from huge volume of data. Data mining அப்படின்னா ஒரு வேல்யூம் ஆஃப் டேட்டா இருக்கு, அந்த வேல்யூ ஆஃப் டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும், 5 கோடி பேர் இருக்கான். மெட்ராஸில் எவ்வளோ பேர் இருப்பான், 1 கோடி பேர் இருப்பான். இந்த 1 கோடி பேர்ல கொரோனா அட்டாக் ஆனவன் எத்தனை பேர், அட்டாக் ஆகிற வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பேர், மெட்ராஸ்க்கு இன்னி டேட்ல வந்தவன் எத்தனை பேர், வந்தவன எத்தனை பேர் இப்போ இங்கே இருக்கா, எத்தனை பேர் வேற என்னென்ன ஏரியாவில் இருக்கான் கண்டுபிடிக்கணும். டேட்டா என்டையர் டேட்டாவில் திருப்பதியில் அம்பட்டை மொட்டை அடிச்சவனை தேடணும்னா எவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி இருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் டேட்டா மைனிங். புரியுதா? ஒரு பெரிய வேல்யூ உள்ள டேட்டால ஒரு டேட்டாவை தேடி இருக்கிறது, தட் இஸ் கால்ட் டேட்டா மைனிங். ரைட்டா? அடுத்தது டேட்டா ரிடண்டன்சி. டேட்டா
ரிடண்டன்சி டேட்டா ரிடண்டன்சி டேட்டா ரிடண்டன்சி duplication of data அவ்வளவுதான் data redundancy what is called data redundancy na duplication of data இந்த ஆதார் கார்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் 5 ரேஷன் கார்டு வச்சிருந்தோம் 6 ரேஷன் கார்டு வச்சிருந்தோம் பேன் கார்டா இந்த 4 ஆனா ஆதார் கார்டு அந்த மாதிரி 4 வச்சுக்க வேண்டியதுன்னு பேன் கார்டு ஒரு ஆள் ஒண்ணுக்கு மேல வச்சுக்க முடியும் பாஸ்போர்ட் ஒருத்தன் ஒண்ணுக்கு மேல வச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாங்கிட முடியும் ஆனா ஆதார் கார்டு ஒண்ணுக்கு மேல வைக்க முடியாதுல்ல ஏன் வைக்க முடியாது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் உன் கைரேகையும் கண்ணையும் அதுக்கு வந்து இணைச்சுட்டான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஒண்ணுக்கு மேல ஆதார் நம்பர் வாங்கவே முடியாது யாராலையும் வாங்கிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணனாக்க உனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தருவான் கிடையாது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டான் டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒருத்தன் 4 ரேஷன் கார்டு வச்சுருப்பான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மக்கள் தொகை 4 கோடியாக இருக்கும் கூட்டி பார்த்தா கொடுத்த ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா 5 கோடி கொடுத்துருப்பான் ரேஷன் எங்கடா போச்சு வந்து 1 கோடி தெரியாது ஏன் டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா ஒரே ஆள் பேர் ஒரே அட்ரஸில் இல்லை பக்கத்து வீடு அட்ரஸ் போட்டு 4 கார்டு வாங்கி வச்சிருப்பான் டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா அடுத்தது டேட்டா செக்யூரிட்டி அடுத்தது வந்து என்ன டேட்டா செக்யூரிட்டி what is called data security data security அப்படின்னா என்ன it refers to protection of data against the accidental or intentional disclosure to unauthorized person or unauthorized modification or destruction என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு என் மொபைல் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் யாரும் பார்க்காம இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்க்ரோல் போட்டு லாக் பண்ணி வச்சிடும் நம்பர் போட்டு ஏன் அடுத்தவன் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பண்றது சில சமயம் நல்லதா இருக்கு சில சமயம் கெட்டதாகவும் இருக்கு அப்பதான் இதுக்கு இப்பதான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்றோம் நம்ம ஆப்பிள் போனு பாஸ்வேர்டு அவனை தவிர வேற எதுவும் தெரிய முடியாது இந்த மாதிரி வரும் நம்முடைய டேலி டேட்டா இன்னொருத்தருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அவன் நம்மளை பார்த்துட்டு அவன் அப்படியே நம்மளோட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ டேட்டா டு பி செக்யூர்டு உன்னுடைய டேட்டா என்ன பண்ணிருக்கணும் செக்யூர்டா இருக்கும் எந்த காலத்துலயும் டேட்டா பேஸுங்கிறது ஒரு கம்பெனி நீ 1000 ரூபாய் பணத்தை கூட தூக்கி கொடுத்துடலாம் தப்பு கிடையாது ஒருத்தர் ஒரு டேட்டா போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் பணத்தை தூக்கி உங்க கையில கொடுத்துடலாம் அந்த காசை ஒன்னால திரும்ப சம்பாதிச்சிட முடியும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் நீ எதை நினைக்கிறியோ அதை தூக்கி ஒருத்தண்ட கொடுத்துட்ட அப்படின்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இட் ஷுட் பி ப்ரொடெக்ட் பாதுகாக்கணும் ஒரு அக்கௌண்டன்டோட டியூட்டியே டேட்டா பேஸை பாதுகாக்கணும்யா அதுதான் மெயின் டியூட்டி டேட்டா பேஸ்ல என்ன என் கம்பெனியோட டேட்டா லிஸ்ட் ஒரு கம்பெனிக்கு எது டேட்டா பேஸ் ஆக்க முடியும் என் கம்பெனியில் யாரெல்லாம் பொருள் வாங்குறான் டேட்டா பேஸ் எனக்கு யாரெல்லாம் பொருள் சப்ளை பண்றான் டேட்டா பேஸ் நான் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன் டேட்டா பேஸ் இதெல்லாம் தான் டேட்டா பேஸ் ஓகேவா டேட்டா பேஸ்ங்கிறது என்னன்னா இதெல்லாம் தான் டேட்டா பேஸ் ஸோ அந்த டேட்டா பேஸ் அந்த டேட்டா செக்யூரிட்டி என்ன பண்ணணும் we have to maintain அடுத்தது டேட்டா வேர்ஹவுஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன டேட்டா வேர்ஹவுஸ் இன் ஜெனரல் வேர்ஹவுஸ் அப்படின்னா ஸ்டோரேஜ்னு அர்த்தம் இன் ஜெனரல் வேர்ஹவுஸ் அப்படின்னா என்ன ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம் ஆனா டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா it provides the architecture and tools for business executives to systematically organize, understand and use their data to make strategic decisions. ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு உனக்கு டேட்டா கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் என்னன்னா டேட்டா வேர்ஹவுஸ் உங்களுக்குலாம் சவுண்டு வரணும் நல்லா கேட்கணும் ஃபேன் சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேன் நம்மளே ஒர்க் பண்ணுறோம் அதனால தான் வேர்க்குது பயங்கரம்
ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் நமக்கு டேட்டா எப்படி தேவையோ அப்படி தரும், அதுக்காக டேட்டா வேர்ஹவுஸ். அடுத்தது டெசிஷன் மேக்கிங். வாட் இஸ் கால்டு டெசிஷன் மேக்கிங்? டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன? முடிவெடுக்க. டெசிஷன் மேக்கிங் என்ன? முடிவெடுக்கிறது. முடிவெடுக்கிறது எத்தனை வகை? பொதுவாக 2 வகை. ஒரு வேலையை செய்யலாம் முடிவெடுக்கிறது, இல்லை செய்ய வேண்டாம்னு முடிவெடுக்கிறது. இது எப்படி வரைக்கும் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது, செய்ய வேண்டாம்னு ஒரு முடிவெடுக்கிறது, அவ்வளவுதான். மொத்தம் 2 வகையான டெசிஷன் மேக்கிங் தான் நரசிம்மராவ் பீரியட் வரைக்கும் இருந்துச்சு. நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் 3வது டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல் வந்தது. அது என்ன சார் 3rd டெசிஷன் மேக்கிங் ஸ்டைலு? ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா முடிவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. புரியுதா? டெசிஷன் மேக்கிங் என்ன? இன்னைக்கு நான் காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், காலேஜ் போகிறேன். இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம், ஜாலியாக கட் அடிச்சது சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், சினிமாவுக்கு போகிறேன். காலேஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டரை போய் பார்க்கணும், சுகர் டெஸ்ட் பண்ணணும், போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு கஸ்டமர் நீங்க கூப்பிட்டுருக்கான், அவன்கிட்ட போகணும்னு முடிவு பண்ற, போக வேண்டாம்னு முடிவு பண்றேன். 2 முடிவு தான் இன்ஜென்டர். ஆனா நரசிம்மராவ் வந்ததுக்கு அப்புறம் டெசிஷன் மேக்கிங்ல 3வது வகை வந்தது. ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஏன் சார் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்? ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவே எடுக்கக்கூடாதுன்னு ஏன் ஒரு முடிவு எடுக்கிறது? அப்பதான் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்ட வரைக்கும் நான் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியும். உதாரணமா இலங்கை பிரச்சனை, காவேரி பிரச்சனை. இந்த இலங்கை பிரச்சனையும் காவேரி பிரச்சனையும் இன்னைக்கே தீர்த்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? எதை வச்சு அரசியல் பண்ணுவான்? அப்ப இந்த அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனைகள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அது கூட இன்னும் அடிஷனல் 4 பிரச்சனை வேணா சேர்த்து விடலாம். மீத்தேன் கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வேணும் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். புரியுதா? ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங்? வாட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங்? இட் இஸ் த காக்னிட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃப்ரம் மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். 4 ஒரு துணி கடைக்கு போறேன், 4 சுடிதார் பார்க்குறேன், இல்லை 4 பேண்ட் வாங்க போறேன். இந்த 4ல எது பெஸ்டா இருக்குன்னு வாங்கலாம், பார்த்து முடிவெடுக்க. இது வாங்கலாம். சூசிங் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரம் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல பெஸ்ட் எது, என்கிட்ட இருக்கிற காசுக்கு பொறுத்து எது பெஸ்ட். தட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் டொமைன் நேம். நெக்ஸ்ட் என்ன? டொமைன் நேம். டொமைன் நேம். டொமைன் நேம். டொமைன் நேம் அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். டொமைன் நேம் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் an யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் என்ன? இவனுக்கு மாத்திரம் தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், பாக்கி யாருக்கும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதார் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் நம்பர் இருக்கு. ஒருத்தருக்கு இருக்கிற ஆதார் நம்பர் இன்னொருத்தருக்கு கிடையாது. என்ன? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி தான் டொமைன் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா www, இப்போ ashokleland.com அப்படின்னா ashokleland.com தான், அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. இன்னொருத்தருக்கு இதே ashokleland.comங்கிற வெப்சைட் அலோகேட் பண்ண முடியாது, இவன் அலோகேட் பண்றான். தட் இஸ் கால்ட் டொமைன். நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். அடுத்தது என்ன? டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் முதல்ல சிக்னேச்சர் 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு சைனு, இன்னொன்னு சிக்னேச்சர். ஒன்னு என்ன? சைனு, இன்னொன்னு சிக்னேச்சர். சைன் என்ன, சிக்னேச்சர் என்ன, டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன? சைனு, சிக்னேச்சர். சைன் அப்படின்னா இனிஷியல். சைன் சொல்றத விட இனிஷியல் அப்படி சொல்லலாம். இனிஷியல். இனிஷியல்னா என்ன, சிக்னேச்சர்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன? டிஜிட்டல் இனிஷியல் கிடையாது, டிஜிட்டல் சிக்னேச்சர். ஏன் டிஜிட்டல் இனிஷியல் சொல்ல வேண்டியது? காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு சர்க்குலர் வருது. அந்த சர்க்குலரை நான் படிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு கிடையாது சர்க்குலர், வாத்தியார்களுக்கு, ப்ரொஃபசர். சர்க்குலர் வருது. சர்க்குலரை நான் படிச்சு பார்க்குறேன். படிச்சு பார்த்துட்டு நான் முடிவெடுக்கிறேன். என்ன முடிவெடுக்கிறேன்? என்னுடைய சிக்னேச்சரை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு அந்த சர்க்குலர்ல உடன்பாடு இருந்தா ஒரு மாதிரி போடுவேன், உடன்பாடு இல்லைன்னா ஒரு மாதிரி போடுவேன். எனக்கு உடன்பாடு இருந்தா எப்படி போடுவேன்? சிக்னேச்சர் போடுவேன். எப்படி போடுவேன்? எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? நான் இப்படி என்னுடைய சிக்னேச்சர் போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னேச்சர் போட்டேன்னா என்ன அர்த்தம்? கையெழுத்து போட்டேன்னா அந்த சர்க்கிளில் இருக்கிற விஷயம் எனக்கு உடன்பட்டிருக்கேன், இந்த விஷயம் என் நாலேஜுக்கு வந்திருக்கு, அதன்படி நான் நடக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன். ஐ எம் கிவிங் மை அக்செப்டன்ஸ். தட் இஸ் கால்டு சிக்னேச்சர். இதுவே அவங்க அனுப்பிச்ச சர்க்குலர்ல எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கையெழுத்து போடலன்னா திட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவேன்? இனிஷியல் பண்ணுவேன். இனிஷியல் கொடுத்த இன்ஃபர்மேஷன் என் கவனத்துக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ஃபாலோ பண்ணது என்னுடைய விருப்பம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, ஃபாலோ பண்ணுறது என்னுடைய விருப்பம். நீ சொன்ன என் காதை வந்துச்சு. ஸோ இனிஷியேட் மீனிங் வேர்ஸ், நீ இனிஷியல் பண்ணிட்டா நீ இந்த மாதிரி நடந்துக்கணுமேப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, என்னை கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியலுங்கிறது நீ என் கவனத்துக்கு வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கவே இல்லையா? ஃபாலோ பண்ண மாதிரி ஒத்துக்கிட்டா சிக்னேச்சர், ஒத்துக்கலன்னா இனிஷியல். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்ப டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன? இந்த சிக்னேச்சரையே நான் வந்து என்னுடைய பேன் கார்டோட லிங்க் பண்றேன். என்னுடைய பேன் கார்டு இருக்கு, அந்த பேன் கார்டோட லிங்க் பண்ணிடுறேன். இந்த சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி பேன் நம்பரோட இன்க்ளூட் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல எனக்கு கொடுத்துருவாங்க இந்த சிக்னேச்சரை. நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த பென்ட்ரைவ்ல சொருகி என்னுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்னையோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையோ அப்லோட் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவோம்? டிஜிட்டலா நான் சைன் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், டிஜிட்டலா நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அந்த இன்ஃபர்மேஷன். அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். அடுத்தது டிஎஸ்எல். டிஎஸ்எல் அப்படிங்கிறது என்ன? டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்னு பேர். டிஎஸ்எல் என்ன? Digital subscriber line, which is a technology that brings high bandwidth information to home and small business units with over ordinary corporate telephone line. DSL connection irukka appadina. I don't want to mention the name of a minister, ex-minister. When he was the telecom minister, our telecom minister இருக்கும்போது அவர் வீட்டுக்கு மாத்திரம் 125 டெலிஃபோன் லைன் கொடுத்தாங்க கனெக்ஷன். இதெல்லாம் ஹை காப்பர். இங்கெல்லாம் நம்ம டேட்டாக்கு தடுமாறிட்டு இருப்போம். ஆனா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எனி டைம் இன்டர்நெட்டை அப்படி தட்டி விட்டா போதும், பயங்கரமா வேலை செய்யும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஹை பேண்ட், மற்றவனை விடவும் அதிகமா இருக்கும். டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனர். அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா வந்து ஃபாஸ்டா இருக்கும். நீ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் இப்போ நான் ரெடி பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு போட்டால் அது நாளைக்கு வாய்ஸ் வரும். 2-3 நாள் ஆகிடும். 1 hour டேட்டாவில் 2-3 நேரம் ஆகிடும். 2-3 நாள் ஆகுது அப்லோட் ஆகும். ஆனால் அவங்ககிட்ட அப்படி கிடையாது. ஆன்லைனில் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியே அப்லோட் ஆகிடும். ஆன்லைன் மாதிரி அப்லோட் ஆகிடும். அப்படிதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓகே. மேற்கொண்டு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். ஆஃப்டர் 5 minutes பிரேக். தேங்க்யூ. நம்முடைய சேனல் வந்து டாலி ஸ்ரீனிவாசன். நான் உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், ரைட்டா? கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக எழுதுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து டாலி ஸ்ரீனிவாசன். டாலி ஸ்ரீனிவாசன். உங்க எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். மறக்காம நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் வச்சிருப்பான், அந்த பெல்லை அழுத்துங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஏதாவது போஸ்டிங் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். மறக்காம இந்த டாலி ஸ்ரீனிவாசன்கிற லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்துங்க. பாய்.